வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏபிபி இந்தியா 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவனுடைய கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் அண்டு டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இது வந்து இவங்களுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்குது. ஸோ இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட்டுங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 5276ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4875ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷனுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். பெக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெக் டிடிஎம் 12ன்னு வருது. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது. அதே தான் நமக்கு வந்து பெகி ரேட்டிங்கும் வந்து பார்த்தோம்னா 10.2ன்னு வருது. ஸோ இப்போ அதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் ஆகுது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து நிஃப்டி 50யோட போன வருஷம் அவங்க வந்து -35% கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.17ங்கிறதுனால கொஞ்சம் மாடரேட்லி ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 10% கிட்டக்க 9% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது 2026க்கும் சரி 27க்கு ஒரு 9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 9.4% ரெடியூஸ் ஆகிறதுக்கு 9.4%ங்கிற லெவலுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு 9.4% வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய 2026ல் எப்படி பிஹேவியர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2025ல் வந்து இவங்க ஹை அண்ட் லோ எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2026ல் ஹை 6948 வந்திருக்கு. இது ஜனவரி மாதம் 2025ல் அவங்க வச்சிருக்கிறாங்க. லோ வந்து 4684ன்னு வந்திருக்கு. இது ஏப்ரல் மாதம் 2025 வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். 2026க்கு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 5385. இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். இது இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 3823, S2 3122, S3 1560. சப்போஸ் இவன் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு ஸ்ட்ராங்காக கொடுத்து பிரேக் பாயிண்டான 5385 மேலே பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டுக்குள்ளே மூவ் ஆனாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு R1 5819லேருந்து 6086, R2 7052லேருந்து 7649, R3 8082லேருந்து 8350. இப்போதைக்கு இவன் வந்து கீழே தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அதாவது கரெக்ஷனில் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இவங்க எப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறாங்கன்னு. அப்படி ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.